கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு கீழ்ப்படுதலே உத்தமம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட பாருங்க, நாம கர்த்தரை தேடுவது பெரிதல்ல, நம் தேவ சமூகத்துக்கு போகிறது பெரிதல்ல, தேவனுடைய வார்த்தைகளை படிப்பது பெரிதல்ல, தேவ சமூகத்தில் காத்திருப்பது பெரிதல்ல, நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே தான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுதலை பார்க்கிலும், இங்க சொல்றாரு சர்வாங்க தகன பலிகளும், அது மாத்திரமல்ல தேவனுடைய சமூகத்திற்கு பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் என்ன பண்றாரு, உத்தமம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, நம்ம தேவ சமூகத்துக்குள்ள வரோம், காணிக்கைகளை கொடுக்குறோம், எல்லாமே செய்யறோம், சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறேன், நான் அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தேன், எல்லாரும் காட்டிலும் நான் தாங்க அதிகமாக கொடுத்தேன், அப்படியெல்லாம் சொல்லுவோம். அதை காட்டிலும் எது ரொம்ப முக்கியமா, கீழ்ப்படுதல் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நீங்கள் எதை தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் செலுத்துகிற அந்த சர்வாங்க தகன பலிகளை தேவன் விரும்புவது கிடையாது. நீங்கள் செலுத்துகிற தேவனுக்கு பிரியமா இருக்கிற காரியங்கள் தேவன் விரும்புவது கிடையாது. தேவன் எதை விரும்புகிற தெரியுங்களா? அவங்க கிட்ட இருந்து கீழ்ப்படுதலை விரும்பி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, புறக்கணிக்க மாட்டீங்க. இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் என்ன பண்ணுவேன், செலுத்துவேன். ஹல்லேலூயா. நீங்க செலுத்துற பலிகள்ல தேவன் பிரியமா இருக்கிறது இல்லைங்க. அவர் எதுல பிரியமா இருக்கிறாருன்னு சொன்னா, நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட தேவன் எதை சொல்கிறாரோ அதை நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் அந்த காரியத்துல தேவன் மிகவும் பிரியமுள்ளவராய் இருப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நாம தேவ சமூகத்துக்குள்ள ஆர்வமா ஓடி வரோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லா காரியங்களும் பண்றோம். கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? ஒரு பிள்ளை நம்ம கூட இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு தான் நம்ம விரும்புவோம். நம்ம சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த பிள்ளையை நம்ம நேசிக்க மாட்டோம். நாமளே ஒரு மனிதர்களாகிய நாமளே என்ன பண்றோம்னா, நம்ம கூட இருக்கவங்க நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதை மதிச்சாங்கன்னா தான் அவங்களை நம்ம நேசிப்போம், அவங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்வோம். அதே காட்டிலும் தேவன் அதிகமாய் நம்ம கிட்ட எதிர்த்து நம்ம விரும்புறாரு, நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அதிகமாய் விரும்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படுதலே உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு சவுல் ராஜா சாதாரணமான ஒரு கோத்திரத்துக்குள்ள வந்த ஒரு மகன், எல்லார் பார்க்கலும் சிறியவனா இருக்கிறேன், என்னை நீங்க ராஜாவா அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ என்ன பண்ணு, அமலேக்கிய முழுவதுமா என்ன பண்ணிட்டு அழிச்சிட்டு வரணும்னு சொல்றாரு. ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன பண்றாருன்னா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறார். அப்பதான் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு, நீ நீ பலிகளை செலுத்தினால் அது தேவனுக்கு பிரியமானது கிடையாது. கீழ்ப்படுதலே தேவனுக்கு செவி கொடுப்பதே உத்தமம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கூட நம்மிடத்துல தேவன் எதிர்பார்ப்பது எல்லாமே நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்துல அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அங்க எலியா தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்வார், நீ என்ன பண்ணு, சாரிபாத் என்ற ஒரு ஊருக்கு போ, அங்க ஒரு விதவை இருப்பாங்க, அவர்களை கொண்டு நான் என்ன பண்ண போறேன், நான் போஷிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பாரு. அதே போல என்ன பண்றாரு, எலியா தீர்க்கதரிசி கடந்து போறாரு. அங்க போறாரு, அந்த மகளை பாக்குறாரு. அவங்க என்ன பண்றாங்க, 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்கும் போது, எனக்கு என்ன பண்ணு, நீ சுடுற அப்பத்துல கொஞ்சம் ஒன்று என்ன பண்ண எனக்கு கூடுன்னு சொல்றாரு. அப்போ இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நாங்களே என்ன பண்றோம், கொஞ்சோண்ட மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் வைத்து கொண்டிருக்கிறோம், அதை வச்சு என்ன பண்ணோம், நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகலான்னு சொல்லிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இப்போ பாருங்க, இந்த மகள் அந்த வார்த்தை சொன்னாலும் அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, 2 அடையை சுட்டு 1 என்ன பண்ணு எனக்கு கொடுன்னு சொல்றாரு. அந்த மகள் பாருங்க அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கொடுத்த அந்த மகளுடைய வாழ்க்கையில அந்த பஞ்ச காலம் முழுவதும் எண்ணெய் மாவு என்ன பண்ணல, குறையவே குறையல. ஹல்லேலூயா. அப்போ யார் ஒருத்தர் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறாங்களோ, இல்லை ஆண்டவரே நாங்களே சாக போகிறேன், நான் கொடுக்க மாட்டேன், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுதான் நினச்சிக்கோங்களேன், அவங்க பஞ்ச காலத்தில் அப்போவே என்ன பண்ணிருப்பாங்க, செத்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு அடையை சுட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே கீழ்ப்படிந்து பாருங்க. அவர் சொல்லுவார், நான்லாம் செய்ய முடியுமா, எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் பணம் தாங்க, இந்த பணத்தை கொடுத்தா நாங்கள் எப்படிங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும், கவனிச்சிங்களா? இப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் அந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இப்போ பாருங்கள், 10,000 ரூபாய் நீங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு வரீங்க, அதில் 1000 ரூபாய் என்ன பண்ணணும், தசம பாகம் கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 10ல் 1 பங்கு. இப்போ பாருங்கள், 1000 ரூபாய் தசம பாகம் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10,000 ரூபாய் தான் வந்திருக்கு, இந்த 10,000 ரூபாவே பத்தாது, எக்ஸ்ட்ரா தான் ஆகும், இது 1000 ரூபாய் நான் எடுத்துன்னு போயிட்டு ஆலயத்தில் கொடுத்தேன்னா எப்படிங்க என் வாழ்க்கையை ஓட்ட முடியும் நீங்கள் யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கடனுக்கு மேலே கடன் தான் வரும். ஆனால் நீங்கள் இந்த 10,000 ரூபாயில் என் தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நீங்கள் அந்த 1000 ரூபாய் கொடுத்து பாருங்களேன், தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த மாதம் முழுவதும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கும்படிக்கும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு சாரிபாத் விதவை அப்படிதான் தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஒரு அடைய கொடுன்னு சொன்னா கொடுத்தாங்க. கொடுத்தது நிமித்தமாய் பஞ்ச காலம் முழுவதும் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுதலே உத்தமம். ஹல்லேலூயா. நீங்க பலி செலுத்துறது பெருசு இல்லைங்க, தேவ சமூகத்துக்கு ஓடி வருது பெருசு இல்லைங்க, நீங்க நல்லா ஆராதித்து பாட்டு பாடுறது பெருசு இல்லைங்க, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிந்தால் தான் அது தேவனுக்கு பிரியமாய் காணப்படும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, கானா ஊர் கல்யாணத்துக்கு கடந்து போறாரு. அங்க திராட்சரசம் குறையப்பட்டதுன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்காரரை நோக்கி சொல்றாரு, ஜாடிகள் என்ன பண்ணுங்க, தண்ணீர் நிரப்புங்கள் சொல்றாரு. இப்ப பாருங்க, எங்க திராட்சரசம் குறையப்படுதுன்னு சொல்றாங்க, ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஜாடிகள் என்ன பண்ணுங்க, தண்ணீர் நிரப்புங்கள் சொல்றாரு. தண்ணீர் என்ன பண்ணுங்க, அதை எடுத்து மொண்டு என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஊற்றுங்கன்னு சொல்றாங்க. அதே போல அவர்கள் செய்தாங்க. பாருங்க, அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா நாம் அப்படியே கீழ்ப்படியோம்னு சொன்னா அந்த காரியத்துல அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. தண்ணீர் கூட திராட்சரசமாய் மாறுங்க. ஹல்லேலூயா. அவங்க எப்போ திராட்சை பழங்களை பறிச்சிருப்பாங்க, எப்போ அந்த காரியங்களை ரசத்தை செஞ்சிருப்பாங்க. இப்போ பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க அது வாய்ப்பாக மாறும். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படுதலே உத்தமம், செவி கொடுக்கிறதே உத்தமம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே அவர்கள் என்ன பண்ணாங்க, தண்ணீரை எடுத்து ஊத்துனாங்க. அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஆலயத்துக்கு போகும் பொழுது, ஊழியக்காரர் ஒரு சில காரியங்களை சொல்லும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண்பீர்கள். இந்த மாசத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் என்று அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட இருந்து பாருங்க, கீழ்ப்படிந்து பாருங்க, பயப்படாதிருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் பயப்படாம இருந்து பாருங்க, அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்க, அப்படியே உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, கீழ்ப்படுதல் தாங்க உத்தமம். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, இங்க 38 வருடமாய் என்ன பண்றாரு, ஒருத்தர் வியாதி படுக்கையில கிடக்கிறார். 38 வருடமாய் கிடக்கிறாரு. ஆண்டவர் வராரு, அந்த மகனை பார்த்து கேட்கிறாரு, அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது உடனே அவர் என்ன பண்ண எழுந்து நடக்கணும், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு வாஞ்சிக்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண நட,
இப்போ பாருங்க, 38 வருஷமா நானே வியாதி படுக்கையில் இருக்கிற ஆண்டவரே, என்னை பார்த்து எழுந்து நடன்னு சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட கேள்வி கேட்கலங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்துனா பண்ணு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. சொன்ன மாத்திரத்திலேயே அந்த மகன் என்ன பண்ணாராம், சொஸ்தம் அடைந்து. ஹல்லேலூயா. அந்த மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால், அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வியாதியை உன்னை விட்டு என்ன பண்ணுவேன், விலக்குவேன்னு சொல்லிட்டாரா? நிச்சயமா இயேசு என் வியாதியை என்ன பண்ணுவார், சுகமாக்குவார். அதுதாங்க நீங்க கீழ்ப்படுகிறதுக்கு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பதற்கு, நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் நீங்கள் கீழ்ப்படுறீங்கன்னு அர்த்தம். கவனிச்சிங்களா? இன்றைக்கு நிறைய நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், ஆமாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எங்கெங்க என் வாழ்க்கையில் மாற்றமே வர மாட்டேங்குதுங்க, ஒரு ஆசீர்வாதம் கூட வரலைங்க, என் வியாதி மாறவே இல்லைங்க, அப்படியே தாங்க இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம், கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அன்றைக்கு பாருங்க, 38 வருஷமா வியாதியோடு கடந்த மகனை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த மகன் எழுந்து நடந்தாரு, சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நீங்கள் கூட இன்றைக்கு தேவன் உங்க கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கூட ஒருவேளை வியாதியோடு இருக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசமாய் தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்க. நான் படுத்துட்டே தான் இருக்க முடியும், என்னால ஏஞ்சி நடக்கவே முடியாதுன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு எழுந்து நடக்க ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நடக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் பாருங்க, மரண கட்டுகள்ல இருக்கிறீங்க. தேவன் சொல்றாரு, மரண கட்டுகள் இருந்து என்ன பண்ணணும், விடுதலை ஆக்குவேன்னு சொல்றாரா? நீங்க அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்க. அந்த வார்த்தையின் பிரகாரமாய் உங்கள் மரண படுக்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தாலே போதும், உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நீங்க கொண்டு வந்து உங்க ஆஸ்தி அந்தஸ்து பொண்ணு பொருள் தேவன் உங்ககிட்ட கேட்கல, உங்களுடைய கீழ்ப்படுதலை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கூட நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இங்க தாவீதையும் அவனுடைய குடும்பத்தார்ல எல்லாரும் என்ன பண்றாங்க, பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. அப்ப பாருங்க, அந்த அமலேக்கியரை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, தண்டை என்ன பண்ண, தொடர்ந்து பிடின்னு சொல்றாரு. அதே போல என்ன பண்றாரு, தொடர்ந்து போய் பிடிக்கிறாரு, சகலத்தையும் திருப்பி கொள்றாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னார்னா அது அப்படியே கீழ்ப்படிந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் கீழ்ப்படியாமல் போவோம் என்று சொன்னால் நஷ்டங்களை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு லோத்து குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க இந்த சமபூமியில எங்க என்ன பண்ணாதீங்க, பின்னிட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆனால் லோத்தின் மனைவி என்ன பண்றாங்க, கீழ்ப்படியாம பின்னிட்டு பார்க்கறாங்க பாருங்க, அவங்க உப்பு தூணாய் மாறிடுறாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கீழ்ப்படியாமல் போன நஷ்டம் யாருக்கு தான், நமக்கு தான் நஷ்டம். இன்றைக்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு தாங்க லாபம். தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். அதாவது வியாதியில கடந்த 38 வருஷம் பாதி வாழ்க்கை போயிடுச்சு. 38 வருஷம் வியாதி கடந்த மகனை தேவன் சுகத்தோடு நடக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிந்தால் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சாரிபாத் விதவை கீழ்ப்படிந்தாங்க, அவங்களுடைய பஞ்ச காலம் முழுவதும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க. ஹல்லேலூயா. லோத்தின் மனைவி கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக உப்பு தூணாய் மாறிட்டாங்க. இந்த சவுல் ராஜா கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அந்த ராஜ பதவியை இழந்து போயிட்டாரு. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை நம்மளுக்கு அநேக நஷ்டங்களை கொண்டு வந்துடும், அநேக நேரங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்துடும், பலவீனங்களை கொண்டு வந்துரும், வியாதியை கொண்டு வந்துரும். ஆகவே கீழ்ப்படியாமல் இருப்பதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆலயத்துக்கு போங்க, தேவன் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை கேளுங்க, அப்படியே கீழ்ப்படியுங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களை தேவன் சாட்சியா நிறுத்துவார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் கூட அப்பா, யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ அப்பா, அந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படிக்கு கிருபை தருவீராக தகப்பனே. கீழ்ப்படிந்தால் எங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கீழ்ப்படியாமல் போனால் நஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்கணும் தகப்பனே. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தை தேவன் தந்து சாட்சியா நிறுத்துவீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.